கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான வீரமாணிக்கம் திருச்சபை ஊழியர்களை அனுப்புகின்ற திருச்சபையாக, மிஷனரி தாகம் கொண்ட திருச்சபையாக இந்த நாளிலே இந்திய மிஷனரி சங்கத்தின் ஒரு ஊழியரை பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும் நிறைவாக அருள் செய்வாராக. இந்த நாளிலும் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை வாக்கியம் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இருந்த வார்த்தைகளை தாழ்த்துவோம். எங்கள் கண்மனை நினைப்புறமாய்க்கு தாமே என் வாங்கி வார்த்தையில் இறை தியான் திவி சமூகத்தில் ஏற்படுத்த பிரதியா இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லதொரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் வாசிக்கிட்ட திருமுறை பகுதி முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போஸ்தலர்களின் புத்தகம் நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய வரலாற்றை நமக்கு படம்பிடித்து காண்பிக்கின்ற புத்தகம். ஆதி திருச்சபை எப்படி உருவானது, ஆதி திருச்சபை சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, அந்த பிரச்சனை மத்தியிலே எப்படி அந்த ஆதி திருச்சபை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தது, எப்படி வளர்ச்சி அடைந்தது, எப்படி ஆண்டவர் ஆதி திருச்சபை வல்லவரும் காரியங்களை நிறைவேற்றினார், இதை அனைத்தையும் உள்ளடக்கியதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம். பொதுவாக சிலரை பவுலுடைய வாழ்க்கை சரித்திரம் என்று சொல்லி கடந்து போகின்ற உண்டு. ஆனால் அப்படி கடந்து போகின்ற பகுதி அல்ல. இது உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைக்கு முன்னோட்டமாக, அடிப்படையாக இருக்க வேண்டிய தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்ற புஸ்தகம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம். இந்த அந்தியோகியா திருச்சபையை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசித்திருக்கிறோம். ரோம பட்டணங்களிலே அன்றைய காலத்திலே ரோம், அலெக்சாந்திரியா, அந்தியோகியா, இந்த 3 பட்டணங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டணங்களாக காணப்பட்டது. இந்த பட்டணம் அந்தியோகியா திருச்சபை, இந்த பட்டணம் பல்வேறு இன மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம். ரோமர்கள், யூதர்கள், பிரஜாதிகள் என்று சொல்லி வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரு பட்டணம் என்று சொல்லலாம். நம்முடைய இந்திய தேசத்தை போது வேற்றுமையில் ஒற்றுமையை நாம் காண்கிறோம். அதை போன்று பல இன மக்கள் வாழ்ந்த பட்டணம், பல கல்விவான்கள் வாழ்ந்த பட்டணமாக அந்த பட்டணம் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்திலே சொல்லப்பட்ட அநேக திருச்சபைகளிலே இந்த அந்தியோகியா திருச்சபை என்பது மிகவும் முக்கியமாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு திருச்சபையாக காணப்படுகிறது. இதற்காக இந்த பகுதியை நாம் தெரிந்து சொன்னால், இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதற்கு அடிப்படையாக இதை எடுத்துக் கொள்ளலாம். இதனாலும் அருமையான கிறிஸ்தவர்களுடைய சாட்சியை நாம் கேட்டோம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்திலே கல்வி அறிவு அற்றவர்களாக, நாகரிகம் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் ஜெர்மனி மற்றும் லண்டனிலிருந்து மிஷனரிமார்கள் இங்கே வந்தார்கள். CMS, SBG, LMS என்று சொல்லக்கூடிய மிஷனரிமார்கள் நம் முதலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதை அறிவிப்பதற்காக அவர்கள் கொடுத்த விலை அதிகம். தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். உடைமைகளை விற்று அந்த பணத்தை இங்கே வந்து செலவழித்தார்கள். தன் உறவுகளை அவர்கள் இழந்தார்கள். இங்கே வந்து தாங்கள் வாழ வேண்டிய இளம் வயதிலே தங்கள் வாலிபத்தையும் தங்கள் வாழ்க்கையும் தொலைத்தார்கள். இவை எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய குடும்ப வாழ்விலே அநேகர் தங்கள் பச்சிலம் குழந்தைகளை இந்த மண்ணிலே பறிகொடுத்தார்கள். போதுமான மருத்துவ வசதி இல்லாமல், கால சூழ்நிலைகள் அவள் ஒத்துக்கொள்ளாமல் அநேக குழந்தைகளை பறிகொடுத்தார்கள். 6 மாதம், 1 வயது, 2 வயது என்று சொல்லி திருநெல்வேலியிலே மிலிட்டரி லைன் சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த
பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜ் ஏத்தாப்புல இருக்கிற அந்த சர்ச் வளாகத்திலே சொல்லப்பட்டு சொன்னால் அநேக கல்லறைகளையும் நாம் பார்ப்பதுண்டு. மிஷினரி கல்லறை, அதில் அநேக குழந்தைகளுடைய கல்லறை உண்டு. மிஷினரி குழந்தைகளுடைய கல்லறை உள்ளே அவர்கள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டதன் விளைவாக, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தின் விளைவாக இன்று நாம் திருச்சபை எங்கு பார்த்தாலும் வானலாவிய கோபுரங்கள், ஆலயங்கள், ஆராதனைகள் என்று சொல்லி சுகமாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு 3-4 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை வருவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகியிருக்கிறது. திருநெல்வேலி திருமண்டலம் 200 ஆண்டு கண்ட திருச்சபை என்று சொன்னால் 200 ஆண்டுக்கு முன்பதாக அவர்கள் பண்ணின அர்ப்பணிப்பின் விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பொறுப்புகள் அன்று அனுப்பப்பட்டார்கள், நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் அனுப்புகின்ற சூழ்நிலைக்கு ஆண்டவரை உயர்த்தி இருக்கிறார். ஆகவே நாம் பெற்றுக்கொண்டதை பிறகு பகிர்ந்தளிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது சுவிசேஷமாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. ஆகவே அதற்கு அடித்தளமாக இந்த அந்தோக்கியா திருச்சபையை சொல்லலாம். இங்கே வாஸ்து திருமறை அடிப்படையை பார்க்கும்போது இந்த திருச்சபை அறிவிக்கின்ற திருச்சபையாக இருந்திருக்கிறது. இதை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற திருச்சபை. ஒரு திருச்சபை உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அந்த திருச்சபை சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். அவைதான் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பேராயர் அசரியா அவர்கள் திடப்படுத்தல் ஆராதனை நடத்தும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். புதிதாக திடப்படுத்தல் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை அறிவிப்பார்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மை விழுந்த கடமை. அப்படி என்று சொன்னால் பவுல் தன் மீது இந்த கடமை என்பது என்று சொல்லும் பொழுது அவருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கடமை அல்ல, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் கொடுக்கப்பட்ட முக்கியமான கடமை அது. அவைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் சொன்னார், நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். பிதாகுமார கிறிஸ்துவினாலே அவள் ஞானஸ்தானம் அறிவியுங்கள் என்று கொடுங்கள் என்று சொன்னார். நான் கற்றுக் கொடுத்ததை அவளுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி பிரதான கட்டளையாக அந்த கட்டளையை கொடுத்து விட்டு சென்றார். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது கட்டளை என்று சொன்னால் ஆண்டவர்களை பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்ற அந்த உன்னதமான பணி. அந்த உன்னதமான பணியை எல்லோரும் முழு நேரமாக செய்ய முடியாத சூழல் வரும்பொழுதுதான் முழு நேரம் செய்யும்படியாக நாம் மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அறிவிக்க வேண்டும், இல்லைன்னா அனுப்ப வேண்டும். நாம் முழு நேரமாக நாம் செல்ல முடியாத சூழ்நிலையில் அறிவிக்கின்ற ஊழியர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை அர்ப்பணித்து அவர்களை நாம் அனுப்புகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த பணியை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே நாம் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. அப்போ ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகியது, ஆதி திருச்சபையில் அற்புதம் நடைபெற்றது, ஆதி திருச்சபையில் அற்புதம் நடைபெற்றது. ஒரு மாத்திரமல்ல, ஆதி திருச்சபை பெருகுகின்ற திருச்சபையாக இருந்தது. விசுவாசிகள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். எப்படி? அவர்கள் அறிவிக்கின்ற திருச்சபையாக இருந்தார்கள். அவைதான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் வந்தது. இதனால் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள், கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கும், கிறிஸ்துவை அறிவிக்கும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எந்த சந்தேகம் கிடையாது. அடுத்தபடியாக இந்த திருச்சபை குறித்து நாம் திருமுறைகளை பார்க்கும் பொழுது இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு செய்கின்ற திருச்சபை. அன்பு செய்கின்ற திருச்சபை என்ன அன்பு செய்தது? அந்த வாசிக்கிட்ட நிருபங்களை நாம் பார்க்கும் பொழுது 29 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தேவை வருகிறது. திருச்சபை மக்கள், தேவையோடு இருக்கிற மக்களுக்கு அன்பை வெளிப்படுத்தபடியாக தங்கள் திராணிக்கு தக்கதாக நாம் பொருளுதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்வருகிறார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா பவுலுடைய கையிலே கொடுத்து மூப்பிடுவதற்கு அனுப்பினார்கள். அப்போ அன்பு செய்வது என்பது ஒரு வார்த்தை வெளியிலாக கிரியையினாலே அந்த அன்பை வெளிப்படுத்துவது. எப்படி? தேவையோடு இருந்த ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக கொடுத்து அனுப்பினார்கள். முதலாவதாக அறிவிக்கின்ற திருச்சபையாக இருந்தது, இரண்டாவதாக அன்பு செய்கின்ற திருச்சபையாக இருந்தது.
அந்த அன்பை தன்னால் இயன்றதை கொடுத்து அனுப்புவது மூலமாக வெளிப்படுத்தியது. இந்த நாளிலே நாமும் அனுப்புகிறோம். அதோடு நம்முடைய கடமையை முடிந்து விடவில்லை. அவள் அங்கே இருந்த பணியை நிறைவேற்றுவதற்கான தேவைகள் ஏராளம் உண்டு. அந்த சவால் நிறைந்த இடத்திலே அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு செபிப்பது மாத்திரமல்ல, கொடுக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே வளர்ச்சிக்கான மிகப்பெரிய காரணம் இருந்தவர்கள் தங்களுடைய உடைமைகளை அன்றாங்க திராணிக்கு தகதாக கொடுக்கிறவர்களாக மாறினார்கள். அந்த மிஷனரிமார்கள் தங்கள் உடைமைகளை விற்று இங்கே கொண்டு வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னார். நாம் இன்று கல்வி கற்று கல்விமான்களாக நம்முடைய பிள்ளைகள் பொருளை உலகம் முழுவதும் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய ஈகை, அவருடைய அர்ப்பணிப்பு, தனக்குரியதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் என்னுடைய ஆண்டுடைய நாம அமைதிக்காக சுவிசேஷத்துடைய வளர்ச்சிக்காக அவர்கள் கொடுத்ததின் விளைவு இந்த வானளாவிய கோபுரம் கொண்ட பல லட்சம் கொண்ட திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கொடுக்கின்ற திருச்சபையாக அது மாறியது. அன்பு செய்கின்ற திருச்சபை ஆண்டவர் இடத்திலே அறிவிக்கின்ற திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும். அன்பு செய்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மாத்திரமல்ல, அங்கே ஊழியர்களை அனுப்புகின்ற திருச்சபை, ஊழியர்களை அனுப்புகின்ற திருச்சபை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13:2-3 வாசிகள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவளை அனுப்பினார்கள். அதைத்தான் நாம் செய்திருக்கிறோம். ஜெபித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவளை அனுப்பினார்கள். கைகளை வைப்பது என்பது ஆவியானுடைய பிரசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வது. அபிஷேகம் பண்ணுவதற்கு அடையாளமாக கரங்களை வைத்து தூய ஆவியானை பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். சொன்னது போல உங்களுக்கு முடிவு வரைக்கும் சகல நாட்டு முழுவதும் சொன்ன ஆண்டவருடைய துணை உங்களோடு இருக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் ஜாங்க என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் தலைவருக்கு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை. இவர்கள் எல்லாவற்றை விட்டுவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதற்கு அடையாளமாகத்தான் அவர்களுக்கு அந்த சிலுவையை நாம் அணிவிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அன்பு ஊழியர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நாம் அனுப்பி இருக்கிறோம் ஆண்டுடைய பணியை நிறைவேற்றும்படியாக. அப்போ ஆதி அந்தியோகிய திருச்சபை அறிவிக்கின்ற திருச்சபையாக இருந்தது, அன்பு செய்கின்ற திருச்சபையாக இருந்தது, ஊழியர்களை அனுப்புகின்ற திருச்சபையாக இருந்தது. இந்த வீரமாணிக்கம் திருச்சபையும் இந்த அந்தியோகிய திருச்சபையை போன்று அறிவிக்கின்ற திருச்சபையாகவும் அன்பு செய்கின்ற திருச்சபையாகவும் அனுப்புகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று எதிர்பார்க்கிறார். இன்று துவக்கம் இதோடு முடிந்து விடாமல் இன்னும் பல விஷயங்களை நாம் பிரதிஷ்டை செய்து அனுப்பக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அவர்கள் ஊழியத்துக்காக தங்களை ஏற்படுத்திருக்கிறார்கள். நாம் ஊழியத்துக்காக எதை செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோமா? இல்லை கொடுக்க போகிறோமா? ஊழியர்களை பிரசித்த அனுப்ப போகிறோமா? இதை செய்ய போகிறோம். தீர்மானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உசரியவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தங்கள் குடும்ப வாழ்விலே அவர்கள் எத்தனை இழப்புகள், பிள்ளைகள் தங்களோடு இருந்து அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய வயதிலே தனித்திருக்கின்ற சூழல், பெற்றோர்கள் எங்கு வருவார்கள் என்று சொல்லி ஏக்கத்தோடு வாழ்கின்ற அந்த பிள்ளைகளுடைய நிலையை நீங்கள் எண்ணிப்பார்கள். அவர்களே, என் பையன் 12th முடிச்சு இந்த வர்ற வாரத்துல சென்னைக்கு போகணும் காலேஜுக்கு. ஆனால் நினைத்தால் பஸ் ஏறி அடுத்த நாள் இருக்கிற காலேஜ் போய் சென்னையில் போய் இறங்கிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு அவளை யோசித்துட்டு அட்மிஷன் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு. என் மனைவி சொல்றாங்க, பேசாம தம்பி இங்க பக்கத்துல எங்கேயே சேர்த்துடலாமா அப்படின்னு. பக்கத்துல எங்கேயே சேர்த்துடலாமா? எப்படி நான் இருந்து இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ ஒரு 3 ஆண்டு காலம் பிரிவுக்கு இவ்வளவு நாம் யோசிக்கிறோம். வேதனை தங்கள் பிள்ளைகளை இவர்கள் அன்பை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிள்ளைகளுடைய அன்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். கட்டியோடு அந்த பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கம் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு வேதனை அளித்திருக்கும் என்று சொல்லி எண்ணிப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்காக சகித்துக் கொண்டு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். என் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கிறார்கள். நான்
என் குடும்பத்தை நான் பிரிந்திருக்கின்ற சூழல், வசதியற்ற சூழ்நிலைகள், வாய்ப்புகளற்ற சூழ்நிலை. ஊழியத்தின் ஆரம்பத்தை குறித்து சொன்னார்கள். பாஷை தெரியாத இடத்திலே குழந்தையை வைத்துக் கொண்டு எப்படி சமாளிப்பது என்பது கஷ்டம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. 4 ஆண்டுகள் நான் ஆந்திராவிலே படிக்கும் பொழுது என் பையன், சின்ன பையன், பாஷை தெரியாத இடம். ஏதாவது உடம்புனா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, எப்படி நாம் என்னதான் சொன்னாலும் நம்ம சொந்த மொழியில் நம்முடைய உணர்வு மொழியை பகிர்ந்து கொள்வது என்பது வேறு, அதர் லாங்குவேஜ் நம்ம பகிர்ந்து கொள்வது என்பது வேறு. அப்போ ஒரு அவசரத்துக்கு சில பொருட்களை கூட வாங்க முடியாது. அந்த டிரான்ஸ்லேஷன் புக் வச்சிருப்போம். அந்த மளிகை பொருட்கள் வாங்க ரொம்ப கஷ்டம். அந்த தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் ஒரு புக் இருக்கும், சின்ன புக்கு, ட்ரெயின்லாம் வந்துட்டு இருப்பான். அந்த புக்கு வாங்கி வச்சிருப்போம். மிளகுக்கு என்னது, சீரத்துக்கு என்னது, அந்த லாங்குவேஜ்ல எழுதி வச்சுட்டு, பேப்பர் எழுதி வச்சு கொண்டு போய் சொல்லுவோம், கேட்போம். வேற வழி இல்லை. ஏன்னா அங்க கடையில் இருக்கிற இங்கிலீஷ்ல சொன்னா தெரியாது, அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்ல சொல்லி ஆகணும். அப்போ ஒரு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிலும் நான் எப்படியெல்லாம் அந்த நெருக்கப்பட்ட என்று நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட மக்கள் மத்தியிலே இருந்து பணியாற்றுவது மிகவும் கடினமான காரியம். சொல்லிவிடலாம், பேசிவிடலாம், அதை வாழ்வில் அனுபவிப்பது என்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. இவையெல்லாம் கடந்து அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இதனாலும் இன்றோடு நாம் இந்த ஜபம் நிறுத்திக் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய ஜபங்களிலே சித்தமானால் இங்க நினைச்சிடும் ஒரு லேமினேஷன் போர்டு வைத்து விடுங்கள். மிஷினரி பேரு என்ன செய்யணும், இந்த பணித்தளம் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். வைத்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடுகை ஜபங்களிலே நீங்க அனுப்பி இருக்கிற மிஷினரிக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு மாத்திரமல்ல, இயன்றதை அர்ப்பணிப்போடு கொடுங்கள். ஆண்டு உங்களை ஆசிரியப்பார். உங்களை நானும் இந்திய மிஷினரி சங்கத்திலே நான் ஊழியராக சபையிலிருக்கும் போது இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக பல ஊழியர்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் திருச்சபையிலே. அப்பொழுது என்னுடைய மனைவி ஒரு பிரதிஷ்டை பண்ணினார்கள். அப்பொழுது எனக்கு 6000 சம்பளம், 6000 8000 வாங்கிட்டு சம்பளம். ஹாஸ்டலில் இருக்கிற நம்முடைய பணித்தள மாணவர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் மனைவி பிரதிஷ்டை பண்ணினார்கள். என் பையன் பேரிலே பிரதிஷ்டை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிரதிஷ்டை முதற்கொண்டு ஆண்டு முதற்கொண்டு என் மகனுடைய படிப்பு செலவிலே எந்த விதத்தில் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவர் அதை சந்தித்து வந்தார். ஒரு ஆண்டு நாங்கள் நம்முடைய ஃபீஸ் செல்வதற்காக கஷ்டப்பட்டதில்லை, கண்ணீர் வெடித்ததில்லை, நான் ஐயோ கட்ட வேண்டி இருக்கிறேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் வகுத்து கொடுத்தார். இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் அர்ப்பணிப்போடு பொறுத்தனையோடு செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார். நீங்கள் ஜெபித்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அவருடைய ஒவ்வொருக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அதற்கு கணக்கு வைக்கப்படும். ஆகவே அந்த அர்ப்பணிப்போடு ஊழியத்துக்காக ஜெபிப்போம், தாங்குவோம். திருச்சபை அறிவிக்கின்ற திருச்சபையாகும், அன்பு செய்கின்ற திருச்சபையாகும், அனுப்புகின்ற திருச்சபையாகும் இருக்கும் பொழுது இந்த வீரமாணிக்க திருச்சபை அந்தோனியா திருச்சபை போல வளர்ந்து பெருகும். ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய திருச்சபையை நிறைவேற்றி நம்முடைய திருச்சபை விருத்தியடையும், திருச்சபையின் குடும்பங்கள் விருத்தியடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் புரிவாராக. ஆமென்.